நம்ம ஆண்டவரை தொந்தரவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள், மாதாவை தொந்தரவு செய்யணும். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? மனிதர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறோம். மனிதர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறோம். என்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை தொந்தரவு செய்ய கற்றுக்கொள்கிறோமோ, அன்னை மரியாளை தொந்தரவு செய்ய கற்றுக்கொள்கிறோமோ, அப்போது நமக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். தப்பி தவறி மனிதர்களை தொந்தரவு செய்யாதீங்க. பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமாக வந்து பரிசுத்த ஆவியானவரின் பாடலை பாடி நாம் ஜெபமாலைக்குள் செல்லுவோம், ஜெபத்திற்குள்ளாக செல்லுவோம். இயேசுவினுடைய வார்த்தைகள் நம்மை தொட வேண்டும். குருவானவர் இயேசுவின் மறு உருவாக மாறி அவர் சொல்லுகின்ற சத்தியங்கள் நம் தடைகள் மாற வேண்டும். நமக்கு விடை கிடைக்க வேண்டும். நம் ஜெபத்திற்கு பதில் அன்னை மரியாள் பெற்று தர வேண்டும். ஆவியானவர் பக்தியோடு விசுவாசத்தோடு இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்க போகிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறப்போகின்றேன் என்று கரம் தட்டி பாடலோடு சேர்ந்து நாம் பாடி துதித்து ஆவியானவரை பெற்றுக் கொள்வோம். எல்லாரும் கரம் தட்டி இயேசுவே என்ற தெய்வமே கருணை இறங்க வேண்டும். அக்கினியானவரே உற்சாகத்தோடு திறந்து புற போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையான காலை வேளையிலே நம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். லூர்து அன்னை வழியாக ஒப்பு கொடுத்து மன்றாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, அன்றைக்கு நீர் அந்த யோர்தான் நதிக்கரையிலே மிகப்பெரிய மாபெரும் அதிசயம் நடந்தது. வானத்திலிருந்து பிதாவும் தூய ஆவியானவரும் வந்து இறங்கியது போல
இதோ இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மீது இறங்குவதாக. இதோ இங்கே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அன்றைக்கு யோர்தான் நதிக்கரையிலே பல்வேறு அதிசயங்கள் புதுமைகள் நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு நாங்களும் இந்த வழிபாட்டின் வழியாக மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறு ரூபமாக மாற வேண்டும். பிரியமானவர்களை ஒப்புக்கொடுங்கள், உங்க கைகளை உயர்த்தி அன்னையிடம் ஒப்புக்கொடுங்கள். அன்னையே, தாயே, நான் மறுபடியும் பிறக்க வேண்டும், மறு ரூபமாக மாற வேண்டும். பாடுவோம், பாடுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. கைகளை தட்டி வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையான காலை வேளைகளை மீண்டும் மீண்டும் நாம் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். ஆண்டவரே, இதோ பிரியமானவர்களை ஒப்புக்கொடுங்கள். அன்னையை தேடி வந்திருக்கிறீங்க, அன்னையை தேடி வந்திருக்கிறீங்க, நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. இதோ என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. இந்த வல்லமையான நேரத்துல கைகளை உயர்த்தி ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய வாழ்வு வாழ வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். ஆண்டவரே, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. பிரியமானவர்களே, பாடுவோம். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். கைகளை உயர்த்தி யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. கைகளை தட்டி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ பல்வேறு இடங்களிலிருந்து, பல்வேறு மாநிலத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம். அன்னையை தேடி வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம்? நம்ம இங்க ஒன்று பிக்னிக் வரவில்லை, மாறாக அன்னையினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் குடும்பத்தில், வீடுகளில் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்ணீர்கள், கவலைகள் மறைய வேண்டும். இன்னும் எத்தனையோ நபர்கள் காயங்களோடு இருக்கிறாங்க, மன காயங்கள், மன கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த காயங்கள், மன காயங்கள் அனைத்தும் குணமாக வேண்டும். பிரியமானவர்களே, நம்மளுடைய கண்ணீர்கள், நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய காயங்கள் மறைய வேண்டும், எல்லாம் குணமாக வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், பாடுவோம். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். யோர்தான்
கைகளை தட்டி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் உங்களுடைய கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இயேசுவே, லூர்து அன்னையே, இன்றைக்கு உம்மை தேடி வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் 2வது சனிக்கிழமையில் இந்த பங்கினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாயே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாயே. குறிப்பாக எங்களுக்கு ஒரு விடுதலையின் ஆசீர்வாதம் வேண்டும். விடுதலை, விடுதலையின் ஆசீர்வாதம். அந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, சாபத்திலிருந்து ஒரு விடுதலை. இதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. எனக்கு ஒரு விடுதலையின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக எனக்கு வேண்டும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னும் பிரியமானவர்களே, குடும்பத்திலே உறவுகள், நம்மளுடைய உறவுகள் குடும்பத்திலே அமைதி இல்லாமல் இருக்கிறோம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம், ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, தாயே, லூர்து தாயே, இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன். என் வீட்டுக்கு போகும்போது நான் நிம்மதியாக போகணும், ஒரு சமாதானத்தோடு போகணும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இதோ இந்த நேரத்தில் வல்லமையின் பிரசனம், தூயாவியருடைய பிரசனம் இறங்கி கொண்டு இருக்கிறது. இதோ எத்தனையோ குடும்பங்களிலே கடன் தொல்லை, கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு ஜெபிக்கிறாங்க. இன்னும் என் குடும்பத்திலே தடைகள், 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 எதை செய்தாலும் தடைகள். ஏன் இந்த ஆலயத்துக்கு வருகின்ற நேரத்தில் எத்தனையோ தடைகள், அன்னையை தேட விடாமல் சாத்தான் சூழ்ச்சி நிறைய இருக்கிறது. இந்த தடையிலிருந்து ஒரு விடுதலை, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, நான் முன்னேறணும்னு நினைக்கிறானா தடைகளாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த தடைகளிலிருந்து ஒரு விடுதலை. ஆம் பிரியமானவர்களே, மன கஷ்டம், மன காயங்கள், வெறுப்பு, தனிமை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, லூர்து அன்னையிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒரு விடுதலையின் ஆசீர்வாதம், விடுதலையின் ஆசீர்வாதம் எனக்காக. ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. மாதாட்ட ஒப்பு கொடுங்க, மாதாட்ட ஒப்பு கொடுங்க. மாதா ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாங்க. ஓடோடி வந்து உங்களுக்கு ஜெபம், ஓடோடி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. ஒப்பு கொடுங்க. பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த வல்லமையான நேரத்தில் மீண்டும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ இங்க ஆலயத்தில் கூடி இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக, ஒவ்வொருடைய குடும்ப கருத்துக்களுக்காக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நன்றி. Thank you Jesus, Thank you Jesus, thank you Jesus. thank you Jesus. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஆமென், 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 ஆமென். ஆமென். அனைவரும் அமருவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய கிருபையால் நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த பங்கிலை திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னையினுடைய பிரசனத்தை, அன்னையினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நாம் ஓடோடி வந்திருக்கிறோம். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மாதத்தின் இந்த 2வது சனிக்கிழமையில நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தொடக்கத்திலே ஒரு சில இறை வார்த்தைகளை வைத்து நான் உங்களுக்கு தியானிக்க இருக்கின்றேன். ஒப்பு கொடுப்போம். ஒரு வீட்டில் நம்மகிட்ட பொருள் இருக்குது, நிறைய பொருள் இருக்குது. திடீர்னு ஒரு பொருள் காணாம போயிடுச்சுன்னா
என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? நிறைய இருந்தது, திடீர்னு ஒரு பொருள் காணாம போயிடுச்சு, இல்ல திருட்டு போயிடுச்சுன்னா அங்க என்னது? குறைவு ஏற்படுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மகிட்ட நிறைய இருந்துச்சு தொடக்கத்துல, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டு வந்தது. அப்ப என்ன ஆச்சு? குறைவு குறைவு குறைவு. அப்ப நிறைவு இல்லை, குறைவைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருந்த குடும்பம் திடீரென்று ஏதோ ஒரு பிரச்சனையினால் அந்த குடும்பத்திலே அந்த மகிழ்ச்சி குறைவுபடுகிறது. குறைவு மீண்டும் எப்படி அது நிறைவாக்க முடியும்? குடும்பத்திலே நன்றாக ஒற்றுமையாக இருக்கின்றார்கள், ஒரு கட்டத்திலே திடீரென்று அங்கே சமாதானம் இல்லாமல் போய்விட்டது, மீண்டும் குறைவு வருகிறது. பிரியமானவர்களே, இப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான குறைவுகளை மட்டுமே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், நிறைவுகளை நாம் பார்ப்பதில்லை. இன்றைக்கு அன்னை வழியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மாதா என்றாலே குறைகளை நிறைவாக மாற்றி தருபவர் தான் நம்மளுடைய லூர்து அன்னை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இது எப்படி என்றால் நம்ம நற்செய்தியிலே, இன்றைய நற்செய்தியிலே அதை பார்ப்போம். மாதா எப்படி அந்த குறைவை நிறைவாக மாற்றுகிறார் என்று. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அதில் சொல்கிறது, என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் குறைகள், உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்களுடைய குறைகளை, உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவு செய்வார். அதுதான் இன்றைக்கு பார்க்கிறோம். அதற்கு உதாரணம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம். அதுல அன்னாள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வந்து வந்து அழுது அழுது ஜெபிக்கிறார். அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த குறைவு ஒரு நாளும் நிவர்த்தி செய்ய முடியவில்லை, பல ஆண்டுகளாகி போய்விட்டது. அன்னாள் விடவே இல்லை, அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் விழுந்து விழுந்து அழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு ஒரு அருமையான மகனை, குழந்தையை பரிசாக கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, மீண்டும் பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 24வது வசனம். அதுல பார்க்கிறோம், பேதுரு மீன் பிடிக்க போறார். பேதுரு மீன் பிடிக்க இரவுல போறாங்க. போற இடத்துல அவங்களுக்கு மீன்பாடுகள் கிடைக்கவில்லை. மிகுந்த மன அழுத்தம் வருகிறது. ஒண்ணுமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு அவர்கள் திரும்பி வர நினைக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் ஆழமா போப்பா, போயிட்டு வலைகளை போடுங்கள் என்று சொன்ன உடனே அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடனே அவர்கள் அதே போன்று செய்தார்கள். அங்கே நிறைய மீன்கள் கிடைக்கின்றது. குறைவான வருமானம் இருந்த இடத்திலே அங்கே நிறைவான வருமானம் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்போ மாதா என்ன சொன்னாங்க? இவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஆண்டவர் சொன்னாரு, வலைகளை இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போய் போடுங்கன்னு சொன்ன உடனே அங்கே பேதுரு அதே வார்த்தையை கேட்டு நம்பிக்கையோடு செய்தவர் தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் வருமானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால என்ன நடக்குது? கடன் கடன்னு வட்டிக்கு நிறைய பேர் காசு வாங்கியிருந்தாங்க. அப்போ அவங்களால கட்ட முடியல, மறுபடியும் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள். இந்த குறைவிலிருந்து நிறைவாக நம்மளுக்கு மாற்றி தருபவர் தான் அன்னை மரியாள். மீண்டும் பார்க்கின்றோம், தொடக்க நூல் 26வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஈசாக்கு பயிர் விளைச்சல் செய்கிறான். ஆண்டவர் அவருக்கு
100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. அங்க குறைவே வைக்கல ஈசாக்கு, நிறைவை மட்டுமே ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை மீண்டும் பார்க்கின்றோம். 1 அரசர் 17வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசித்தோம் என்றால், அங்கே எலியா சாரிபாத்து பெண்ணுடைய வீட்டுக்கு செல்கிறார். அங்கே பஞ்சம் நிலவுகிறது, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில எலியா இறைவாக்கினர் அங்கே செல்கிறார். அப்ப அங்க போய் கேட்கிறாரு, ஏதாவது இருக்குதா சாப்பிட்றதுக்குன்னு கேட்கும்போது அந்த பெண் சொல்ல, என்கிட்ட கொஞ்சம் போல மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அப்போ எலியா இறைவாக்கினர் அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அந்த பஞ்ச காலத்திலே உணவு தட்டுப்பாடே இருக்காது. குறைவு இருக்கின்ற இடத்திலே அங்கே நிறைவின் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் நம் குடும்பத்திலையும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் மதிய உணவு கொடுக்கப்படுகிறது. வருகின்ற எல்லோருக்குமே உணவு கொடுக்கப்படுகின்றது. சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம், குறைவிலிருந்து நிறைவின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அன்னை மரியாள் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். மீண்டும் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 43, 44 வசனங்களை வாசிக்கின்ற போது அங்கே பார்க்கிறோம், இரத்தப்போக்குடைய பெண் பல ஆண்டுகளாக மருத்துவர்களை சந்தித்து அவருடைய உடல் நலத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. நாளுக்கு நாள் அவருடைய உடல் குறைவுபட்டு கொண்டே வருகிறது. ஆரோக்கியமான உடல் சோர்ந்து போய்கொண்டே வருகிறது. அங்கே குறைவு ஏற்படுகிறது. அவருடைய உடலிலே இரத்தம் குறைந்து கொண்டே போகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை கேள்விப்பட்டு அவர் இருக்கின்ற இடத்திற்கு வருகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல அற்புதம் நடக்கின்றது, அன்னையினுடைய புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது, கேள்விப்பட்டு நாமும் இங்கே வந்திருக்கிறோம். அந்த இரத்தப்போக்குடைய பெண் என்ன செய்தால், ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும் என்ற நம்பிக்கையோடு தொடுகிறாள், நான் குணம் அடைவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அன்னையை தேடி வந்திருக்கிறோம். ஒரு புதுமை என் வாழ்க்கையில நடக்காதா, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று நாம் அன்னையை தேடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே அந்த உடல் நல சுகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக இன்னைக்கு நாம ஜெபிக்க இருக்கிறோம். பலருக்கு இன்னைக்கு நோய் வியாதிகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. தீராத வியாதிகள் என்று நாளுக்கு நாள் புதுசாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நோயிலிருந்து விடுதலை, இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, அதற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்படி பலவிதமான பைபிள்ல நிறைய இடத்துல நாம் பார்க்கிறோம். குறைவிலிருந்து நிறைவின் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம் அந்த நிறைவின் ஆசீர்வாதங்களுக்காக. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வல்லமையான நேரத்தில் நம்ம ஆண்டவரை தொந்தரவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள், மாதாவை தொந்தரவு செய்யணும். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? மனிதர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறோம். மனிதர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறோம். என்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை தொந்தரவு செய்ய கற்றுக்கொள்கிறோமோ, அன்னை மரியாளை தொந்தரவு செய்ய கற்றுக்கொள்கிறோமோ, அப்போது நமக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். தப்பி தவறி மனிதர்களை தொந்தரவு செய்யாதீங்க, பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும். பாருங்க, மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 23 27 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோடு படகுல ஏறி மீன் பிடிக்க போறாங்க. போற இடத்துல அங்க என்ன நடக்குது? பயங்கரமான புயல் காற்று அடிக்கின்றது, கடல் கொந்தளிக்கின்றது. இதை நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், சாதாரணமாக தான் படிப்போம், ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிப்போம். பிரியமானவர்களே, அங்கே என்ன நடந்தது பாருங்க. அவங்களுக்கு பயம் வந்து விட்டது. ஆண்டவர் இயேசு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, இவர்களுக்கு பயம் வந்து விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரும் சாக போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து விடுகிறது. பயம் வந்த உடனே என்ன செய்தார்கள்? பயந்துட்டு ஓடிட்டாங்களா? கடல் கொந்தளிக்குது, புயல் காற்று அடிக்கிறது, பயந்துட்டு ஓடிட்டாங்களா? அந்த பயத்துல என்ன பண்றாங்க? ஆண்டவர் இயேசுவை தொந்தரவு செய்கிறார்கள். தூங்கிட்டு இருக்கிறவர் போய்
எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை தொந்தரவு செய்தார்கள். உடனே அங்கே அற்புதம் நடக்கிறது. ஆண்டவர் எந்திரிச்சு கடலையும் காற்றையும் அடக்கினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாருங்கள், இதே போன்று பிரச்சனைகள் புயல் போன்று அடிக்கக்கூடும், கடல் போன்று கொந்தளிச்சு வரும் பிரச்சனைகள் உங்க முன்னாடி. நீங்கள் பயந்து விடுவீர்கள். கண்டிப்பாக மனித பலவீனம், பயந்து விடுவோம். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரை மாதாட்ட வந்து நீங்க தொந்தரவு செய்யணும். நம்ம என்ன பண்றோம்? பயந்து போய் பக்கத்தில் இருக்கிற வீடுகளை போய் தொந்தரவு பண்ணுவோம், சொந்தக்காரங்களை போய் தொந்தரவு பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. அவங்கள பண்ணீங்கன்னா மீண்டும் பிரச்சனைகள் தான் வரும், உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. நீங்கள் கடவுளை தொந்தரவு செய்கின்ற போது, அன்னை மரியாளை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்கின்ற போது உங்களுக்கு உங்க வாழ்க்கையிலே புதுமை நடக்கும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, மீண்டும் பாருங்கள், மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 47வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 47 வசனத்துல, கண்ணு தெரியாதவன், கண்ணு தெரியாத அங்க பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். யாரு போறாங்கன்னு கேள்விப்படுறான். இயேசு போகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செஞ்சான்? என்ன செஞ்சான்? கத்துறான், கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை தொந்தரவு செய்கிறான். பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்றாங்க? நீ என்னை தொந்தரவு, எங்களை வந்து தொந்தரவு பண்றேன்னு சொல்லி அடக்குறாங்க, அடக்குறாங்க, வாய மூடுன்னு சொல்லி. அவன் விடவில்லை, மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறான், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறக்கும் என்று சொல்லி மீண்டும் 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 ஆண்டவர் இயேசுவை தொந்தரவு செய்கிறான். அங்கே அற்புதம் நடந்தது அவனுக்கு. அவன் பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை தொந்தரவு செய்யவில்லை, பிரியமானவர்களே, இயேசுவை தொந்தரவு செய்தான். அவனுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நிறைய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரியா? இன்னும் நம்மளுக்கு டைம் கம்மியா இருக்குது. இன்னும் பாருங்க, விடுதலை பயண நூல்ல இஸ்ராயல் மக்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பாலைவனத்துல போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு இவங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்து விடும். அப்போ என்ன பண்றாங்க? இந்த மக்கள் எல்லாம் முணுமுணுக்க தொடங்கி விடுகிறார்கள். சரியா? முணுமுணுக்க தொடங்கி கடவுளை தொந்தரவு செய்கிறார்கள். எங்களுக்கு பாலை நிலத்துல வந்து சாகடிக்கவா எங்களை கூப்பிட்டு வந்தீர்கள் என்று சொல்லி மோகிசன் வழியாக அங்க முணுமுணுக்க தொடங்குறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி முணுமுணுக்கிறாங்க. கடவுளை தொந்தரவு செய்கிறார்கள். கடவுள் அவங்களுக்கு தண்ணீரை கொடுக்கின்றார், உணவை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் வந்திருக்கிறீங்க. அன்னை மரியாளை தொந்தரவு செய்யுங்க. ஒருபோதும் நான் மீண்டும் சொல்லுகிறேன், தப்பா நினைக்காதீங்க. நம்ம அங்கே இங்க பறக்க பார்த்தா வேலைக்கு ஆகாது. நீங்க வந்த குறிக்கோள், உங்களுடைய பர்பஸ், ஆண்டவரை அன்னை மரியாளை தொந்தரவு செய்து நான் ஆசீர்வாதத்தோடு நான் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த வல்லமையான இந்த காலை வேளையிலே, மாதத்தின் 2வது சனிக்கிழமையிலே நாம் அன்னை வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை தொந்தரவு செய்வோம், அன்னை மரியாளை தொந்தரவு செய்வோம், நாமும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். நல்வழி இதுவே, வருவோம் இணைவோம் ஒன்றாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே,
இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய வழியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் நின்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத வழியும் இதுவே, இதுவே, உயர்ந்த வழியும் இதுவே, இதுவே, புனித வழியும் இதுவே, இதுவே, புண்ணிய வழியும் இதுவே. இதுவே. தேவ நன்மைகள் நிறைந்த வழி, உண்மைகள் உணர்த்தும் வழி, வல்லமை வழங்கும் வழி, வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அன்பின் சமூகமாக அவரின் குரலை கேட்போம். அழைப்பை ஏற்று வருவோம். இறை வழங்கல் வழங்கும் பலி, வலிமை பெருகும் பலி, மனிதம் மகிழும் பலி, வெல்லுவோம் தொழுவோம். வல்லமை வழங்கும் பலி, வலிமை பெருகும் பலி, மனிதம் மகிழும் பலி, எழுவோம் தொழுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, நாம் அன்னைக்கு விழா எடுக்க இந்த புனிதமான இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஒரு கருத்தை உங்களுக்கு உணர்த்த ஆசைப்படுகின்றேன். கடவுள் மோயிசனுக்கு முச்செடியின் வழியாக காட்சி கொடுக்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, மோயிசா, நீ நிற்கின்ற இடம் புனிதமானது, உன்னுடைய பாத அடிகளை கழட்டிவிடு என்று சொல்கிறார். அப்படி என்றால் பாத அணிகள் போடுவது தவறா என்று பார்க்கின்ற பொழுது மிக நுணுக்கமாக நாம் கவனிக்க வேண்டும். நீர் நிற்கின்ற இடம் புனிதமானது, உன்னுடைய பாதணிகளை கழட்டிவிடு. ஏனென்றால் இந்த புனிதமான இடத்திலே உங்களுடைய பாதங்கள்
இந்த மண்ணிலே பட வேண்டும். இந்த மண்ணிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்திருக்கிறார்கள். அன்னை மரியாள் புதுமை செய்கிறார்கள். நாகமங்கலம் இந்த பகுதியிலே தண்ணீர் மிக குறைவான இடத்திலிருந்து தண்ணீர் வந்து அன்னை மரியாள் மீண்டும் மீண்டுமாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த புனிதமான இடத்திலே நம்முடைய பாதங்கள் பட வேண்டும். எனவேதான் பாதணிகளை கழட்டி விடுங்கள் என்று மோயிசனுக்கு சொன்னதை இன்று நமக்கு உணர்த்துகிறார். முழுமையான ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். குறை உள்ளவர்கள் நிறைவோடு செல்ல ஆண்டவரையும் அன்னை மரியாளையும் தொந்தரவு செய்து நிறைய ஆசிரை பெற்று செல்வதற்காக வந்திருக்கிறோம். பக்தியோடு இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவத்தை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஈனநிலை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்கள் அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே. ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. தந்தை நின்று நீ பிரியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர்.
மீது இறங்குவீர். ஈனதில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. நம்முடைய கருத்துக்களை மனதிலே ஏந்தி சபை மன்றாட்டோடு இணைவோம். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற கன்னியின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யெரோபாம் 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 26 முதல் 32 முடிய. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 33 முதல் 34 முடிய. அந்நாட்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் யெரொபெயாம் சொல்லிக் கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமிற்கு போய் வருவது பெரும் தொல்லை அல்லவா? இஸ்ரவேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தலேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டுக்கோயில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் யெரொபெயாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தலேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடைகளின் குருக்களை பெத்தலேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை குருக்கள் ஆயினர். இச்செயல் யெரொபெயாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 91. நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. நீரே என் புகலிடம்,
புகழிடம். நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. நீரே என் புகழிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்றும் வாழ்கிறேன். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதை என்றும் வாழ்கிறேன். நீரே என் புகழிடம். இருளில் உணவும் இந்த கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன், பயப்படேன். பகலில் தாக்கும் இந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன், அஞ்சிடேன். இருளில் உணவும் இந்த கொடிய நோய்க்கும் நான் பயப்படேன், பயப்படேன். பகலில் தாக்கும் இந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன், அஞ்சிடேன். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்றும் வாழ்கிறேன். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதை என்றும் வாழ்கிறேன். நீரே என் புகழிடம். எந்த வாதையும் வீட்டை நெருங்காது காத்திடுவி, காத்திடுவி. செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே, பணித்தீரே. இந்த வாதையும் வீட்டை நெருங்காது காத்திடுவீர், காத்திடுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னை காத்திட பணித்தீரே, பணித்தீரே. உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்றும் வாழ்கிறேன். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதை என்றும் வாழ்கிறேன். நீரே என் புகழிடம். நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. நீரே என் புகழிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்றும் வாழ்கிறேன். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதை என்றும் வாழ்கிறேன். நீரே என் புகழிடம்.
அல்லேலூயா 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 நம்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாஞ்சி அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது கொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலியாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் லூர்து அன்னையினுடைய திருவிழா நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இந்த நேரத்திலே நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்களை சொல்வீர்கள். ஹவ் ஆர் யூன்னு கேட்டால் காமனாக ஃபைன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எல்லோரும் கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹalleluya. பிரியமானவர்களே, லூர்து நகரிலே அன்னை அவர்கள் காட்சி கொடுத்தது அனைவருக்கும் தெரியும். சிறுமி பெர்னதற்கு காட்சி கொடுத்தார்கள்.
18 முறை காட்சி கொடுத்தார்கள். அதில் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டபோது நானே அமலோற்பவம் என்று சொன்ன தாய், அதாவது தூய்மையின் அடையாளம், ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர் என்பதற்கு ஒரு அடையாளம், அதை அறிவித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த தாய் அவர்கள் அந்த சிறுமியிடம் கேட்டுக்கொண்டது, ஜெபம் செய்யுங்கள், மக்களிடம் போய் சொல், மக்கள் அனைவரும் ஜெபம் செய்யுங்கள் என்று. இன்னும் பரிகாரம், மனமாற்றத்திற்கான பரிகாரம் செய்யுங்கள். கடைசியாக அவர் சொன்னது, எனக்கு ஒரு ஆலயம் கட்டி எழுப்புங்கள் அங்கே. இன்றைக்கு இந்த புனிதமான இடத்துல இங்கே ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. உங்களுடைய உதவினால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த ஆலயம், புதிய ஆலயம் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அன்னையினுடைய இறை வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அன்னை ஒரு வார்த்தையை சொல்லுகிறாங்க, இன்னைக்கு நற்செய்தியில பார்த்தோம். எல்லோரிடம் நான் கேட்கின்ற ஒரு கேள்வி, பொதுவாக கேட்கின்ற ஒரு கேள்வி இதுதான். ஆண்டவர் இயேசு முதல் அரும் பெரும் அடையாளம் எங்கே செய்தார் என்று நான் கேட்பேன். உடனே மக்கள் அங்கிருந்து என்ன சொல்லுவாங்க? ஏன்னா எனக்கு அட்ரஸ் தெரியாது, நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த ஊர் பெயரை சொல்லி இங்கே இது நடந்தது என்று சொல்லணும். இப்போ நான் கேஜிஎஃப்ல இருக்கிறேன், அங்க ஒரு அற்புதம் நடந்தால் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? இந்தியாவிலே கர்நாடகா மாநிலத்தில் கேஜிஎஃப் என்னும் ஒரு இடத்துல, அதிலே நான் இருக்கின்ற ஒரு பகுதி அப்படின்னு கடைசியாக தான் சொல்லணும். முதல்ல என்ன சொல்லிவிடுவோம்? டக்குன்னு நம்ம கேஜிஎஃப்னு சொல்லலாம், இல்லை பெங்களூர்னு ஒரு இடம் சொல்லுவோம். அதே போன்றுதான் அங்கே கானாவூர் என்ற ஒரு ஊர் பெயர். உண்மையிலே ஆண்டவர் இயேசு முதல் அருள் அடையாளம் எங்கே செய்தார்? குடும்பத்திலே செய்தார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த ஊர் பெயர் நமக்கு அடையாளத்திற்காக சொல்லப்படுகிறது, சரியா? அவர் செய்தது குடும்பத்திலே, சரியா? அவர் ரோட்ல செய்யல, காட்டுல செய்யல, ஆலயத்துல செய்யல, மாறாக எங்க செஞ்சாரு? குடும்பத்திலே முதல் அருள் அடையாளம். அதுதான் இன்னைக்கு நற்செய்தியில பார்த்தோம், சரியா? இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிற ஒரே இதுதான், உங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கணுமா வேண்டாமா? யாரெல்லாம் எங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், புதுமை நடக்கணும்னு கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் கை தூக்கி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள், சரியா? எத்தனையோ குடும்பம் இருக்குது, ஆனா ஆண்டவர் அங்க ஒரு இடத்துலதான் முதல் அருள் அடையாளத்துல பண்ணாரு, சரியா? அப்ப எப்படி இந்த புதுமை நடந்தது? மீண்டும் அதுதான், எப்படி இந்த புதுமை நடந்தது? பிரியமானவர்களே, நன்றாக அந்த நற்செய்தி வாசித்து பாருங்கள். முதல்ல கொடுக்கப்பட்டு இருக்கிறோம், அன்னை மரியாள் அந்த திருமண விழாவிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவது வரியில நீங்க வாசித்தீங்கன்னா என்ன இருக்குது? ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, விருந்தாளிகள், உறவினர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனா அங்க யார் மெயினா வந்திருக்கிறா? அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பதான் குடும்பத்திலே அற்புதம் நடக்கும். அப்போ பாருங்க, மீண்டும் அன்னை அவர்கள் அங்க என்ன பண்றாங்க? ஓடோடி வந்து ஹெல்ப் கேட்கிறாங்க. யார்கிட்ட? தன் மகனிடம் கேட்கிறாங்க. அங்க என்ன நடந்துச்சு? என்ன காலி ஆயிடுச்சு? திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. சுவையான திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இன்றைக்கு குடும்பங்களாக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. உங்க குடும்பத்திலே ஆண்டவர் சுவையான திராட்சை ரசம் ஆசீர்வாதமாக கொடுத்திருந்தார். இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? எல்லோரும் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டு காலி குடங்களாக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இதுதான் உண்மை பிரியமானவர்களே. அப்ப என்ன ஆயிடுச்சு? குறைவு. அந்த திருமண விழாவில் ஒரு குறைவு வந்துச்சு, சாப்பாடு தட்டுப்பாடு ஆயிடுச்சு, குறைவு வந்து விட்டது. இன்னைக்கு நம் வாழ்க்கையிலே குறைவு வருகிறது. அதை தான் நான் தொடக்கத்திலே அழகாக சொன்னேன். குறைவிலிருந்து நிறைவின் ஆசீர்வாதங்களை மாற்றி தருபவர் தான் அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
ஆம் பிரியமானவர்களே, அப்போ அங்க ஒரு பிரச்சனை வந்த உடனே வாலண்டரியாக ஓடோடி உதவி செய்ய வந்தது யாரு? உங்க சொந்தக்காரங்க யாராவது ஓடி வந்து உதவி செய்வாங்களா? அவ்வளவு பேர் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரசம் காலி ஆயிடுச்சுன்னா யாராவது ஓடி வந்து ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை. அங்கே ஓடோடி வந்து முதல் ஆளாக நின்றவர் அன்னை மரியாள். மாதா தான் முதல் ஆளாக வந்து நின்னாங்க. திருப்பி அவங்க சொல்றாங்க, மகன்கிட்ட சொல்றாங்க, தகவலை சொல்லிட்டாங்க, நீ இனிமே பாத்துக்கோப்பா அப்படின்னு. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு சுவையான திராட்சை ரசம் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது, காலியாகி விட்டது. குடும்பத்திலே சமாதானம் என்னும் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. குடும்பத்திலே மகிழ்ச்சி என்னும் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. உடல்நல சுகத்தின் ஆசீர்வாதங்கள் தீர்ந்து விட்டது. இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்கள் தீர்ந்து விட்டு இன்றைக்கு நாம் எல்லோரும் காலி குடமாக வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அன்னை மரியாள் ஓடோடி வருவார்கள். இன்றைக்கு காலியாக இருக்கிறோம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம், பலவிதமான பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அன்னையை தேடி வந்திருக்கிறோம். சரியா? அவங்க சும்மா விட மாட்டாங்க, ஓடோடி வந்திருக்கிறாங்க உங்களுக்கு உதவி செய்வதற்காக. நீங்க அவங்களை தேடி வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு போகும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு போவீங்க. ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற போது ஒரு நம்பிக்கை தருகின்ற வார்த்தை அங்கே கொடுக்கப்படுகிறது. யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா? மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனம். மைக்ல வாசிங்க. மத்தேயு 19:26. இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். கடவுளால் எல்லாம் இயலும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பாருங்க, ஒரு அருமையான நம்பிக்கை தரும் வார்த்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. இது மனிதரால் இயலாது, கடவுளால் எல்லாம் இயலும். இன்றைக்கு ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது, நம்பிக்கை தரும் வார்த்தை. கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொல்கின்ற போது அந்த வார்த்தைகள் எல்லாம் தன் மனதிலே இருத்தி கொண்டு தியானிக்க தொடங்கியவர் தான். கடைசியில் சொன்னார், நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படி ஆகட்டும். அப்ப இன்னைக்கு அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பாருங்க. இன்னைக்கு நம்பிக்கை தரும் வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க எத்தனையோ பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்பிக்கை தரும் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். யாரெல்லாம் இது நம்புறீங்களோ எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடவுளால் இயலும் சொல்லி சொல்லுங்க. பல பிரச்சனைகளோட வந்திருக்கிறீங்கல்ல, எத்தனை பேர் இருக்கிறீங்க. சிலர்லாம் தீராத வியாதி, டாக்டர் சொல்லியிருப்பாங்க இது சாகிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த வேதனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். மனிதரால் இயலாது, கடவுளால் இயலும். நம்புங்க, இதான் நம்பிக்கை தரும் வார்த்தை. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 34வது வசனம். மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 34வது வசனம் எடுத்து வாசிங்க. மைக்ல வாசிங்க. அவரிடம், மகளே, மகனே, குணமாக்கிற்று, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது அமைதியாக, சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு நீங்க சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வாசனம் கொடுக்கிறாரு பாருங்க. குணமளிக்கும் வார்த்தை இன்றைக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறாரு. மகனே, மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. எத்தனை பேர் நம்பிக்கையோட வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கணும். எத்தனை பேர் நம்பிக்கை வந்திருக்கிறீங்க? கையில உயர்த்துங்க பாப்போம். எத்தனை பேர் நம்பிக்கையோட வந்திருக்கிறீங்க? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, மகனே, மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, நீ நோய் நீங்கி நலமாயிரு, அமைதியுடன் போ, சமாதானத்துடன் போ என்று ஆசிர்வதிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களை, இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பலி முடிந்த பிறகு ஒரு சில சாட்சிகள் சொல்வார்கள்.
அந்த நற்கருணை ஆராதனையிலே இன்றைக்கு வல்லமை வெளிப்பட போகின்றது. ஒவ்வொரு தடவையும் நீங்க பார்த்திருப்பீங்க, பல அற்புதங்கள் இந்த நற்கருணை ஆராதனையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த வல்லமையை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். ஒரு அருமையான நற்கருணை ஆராதனை இருக்குது. அதுல நீங்கள் ஜெபிக்கணும் தான் உதவியாக இருப்பதற்கு தான் இந்த வார்த்தைகள். நம்பிக்கை தரும் வார்த்தை. மனிதரால் இயலாது, கடவுளால் எல்லாம் இயலும். இரண்டாவது வார்த்தை, மகனே மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று ஆசீர்வதிக்கின்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு பலவிதமான வார்த்தைகள் இருக்குது. நேரம் குறைவாக இருப்பதனால் நான் சுருக்கி கொண்டு நற்கருணை ஆராதனையில உங்களுக்காக நேரத்தை செலவிட விரும்புகிறேன். ஏன்னா அதுல நிறைய ஜெபிக்கணும். நீங்க கேட்டா மட்டும் போதாது, நீங்கள் அதுல ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது வசனம் வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது வசனம். அது போலவே மனம் மாற தேவையில்லாததொன்று என்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும். மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, மகிழ்ச்சி தரும் ஒரு வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை தரும் வார்த்தை, குணமளிக்கும் வார்த்தை, மகிழ்ச்சி தரும் ஒரு வார்த்தை. என்னது? மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். Praise the Lord. Praise the Lord. அப்போ உங்க வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாக மாறணும், இந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இப்படிலாம் நம்ம ஆசைப்படுகிறோம்ல. இதெல்லாம் எப்படி முடியும் என்றால், இங்க இதுதான் முக்கியமானது. மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்ப மனம் மாறணும். இன்னைக்கு வந்திருக்கலாம், நான் மனலாம் மாற மாட்டேன், எனக்கு அற்புதம் நடந்த பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிறது இல்லை. பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இன்னும் 2 நாள்ல சாம்பல் புதன் தொடங்குது, தவக்காலம் தொடங்கிவிடும். 2-3 நாட்களிலே அதற்கு தேவையாக இந்த கதையானது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஒரு பங்கிலே ஒரு ஃபேமிலி வந்து பங்கு சாமியாரை பார்க்கறாங்க. ஃபாதர், நாங்க பிக்னிக் போறோம், பில்கிரிமேஜ் பிக்னிக் போறோம், நிறைய கோயில்களுக்கு போறோம், நீங்களும் எங்களோடு சேர்ந்து வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். பங்கு சாமியார் சொன்னாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால நான் வரல, அதனால நீங்க போயிட்டு வாங்க. இவங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க, நீங்க வாங்க ஃபாதர் அப்படின்னு. உடனே சொன்னாரு, எனக்கு பதில் என்னுடைய சிஷ்யனை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து ஒரு பாவற்காவை எடுத்து அவங்க கையில கொடுக்கிறார். பிட்டர் கார்டு. பாவக்காய் என்ன டேஸ்ட்ல இருக்கும்? கசப்பாக இருக்கும், சரியா? அதை எடுத்து அவங்க கையில கொடுத்து, எனக்கு பதிலாக நீங்க இதை கொண்டு போங்க, எங்கெல்லாம் போய் ஜெபிக்கிறீங்களோ இந்த பாவக்காயை அங்க வச்சு ஜெபிங்க, தண்ணீர்ல முங்கி எந்திரிச்சிங்கன்னா இதையும் அங்க முக்கி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பிக்னிக்லாம் முடிச்சுட்டு மீண்டும் பங்குசாமிட்டு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இந்த பாவக்காவை அவங்க கையில கொடுக்குறாங்க. உடனே அந்த ஃபாதர் என்ன பண்ணாரு, அதை கட் பண்ணி ஜூஸ் பண்ணாரு. ஜூஸ் பண்ணி அவங்க கையில கொடுத்தாரு. எல்லாரும் குடிச்சு பார்த்தாங்க, கசப்பாக இருந்தது. ஃபாதர், கசக்கு ஃபாதர் அப்படின்னாங்க. உடனே அந்த ஃபாதர் சொன்னாரு, பிரியமானவர்களே, நீங்க எத்தனை பில்கிரிமேஜ் போகலாம், எல்லா கோயிலுக்கும் நீங்க சுத்தி அடிக்கலாம், எல்லா தியானத்தையும் நீங்க அட்டன் பண்ணலாம், ஆனா நீங்க மனம் மாறலன்னா உங்க வாழ்க்கை கசப்பாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். Praise the Lord. Hallelujah. பாத்துக்கோங்க, நம்ம மனம் மாறினால் மட்டுமே நமக்கு வெற்றி கிடைக்கும், மனம் மாறினால் மட்டுமே ஆசீர்வாதம் கிடைக்கும், மனம் மாறினால் மட்டுமே அந்த குறைவு நிறைவாக மாறும். பிரியமானவர்களே, தொடர்ந்து கடவுளை நீங்கள் தொந்தரவு செய்யுங்கள், ஆண்டவர் இயேசுவை தொந்தரவு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்ல, நற்செய்தியில் சொன்னது போல அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவர் இயேசுவையும் அன்னை மரியாளையும் உங்கள் வாழ்க்கையில தினசரி அழைத்து பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் சொல்றீங்க, அப்போ காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவர் இயேசுவையும்
அன்னை மரியாளையும் அழைத்து பாருங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மலை போல உங்க முன்னாடி நின்னாலும் சரி, கோலியாத்தை போன்று உங்க முன்னாடி மாமிச மலையாக பிரச்சனைகள் நின்றாலும் சரி, தூள் தூளாக போய்விடும். அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசுவையும் அழைத்து பாருங்கள், அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தொய்வியும், திருவிழா தீர்த்தமே என்னை புதுப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், நீரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், ஒரு சத்ருவிடம் நெஞ்சே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், மரகதியில் வீதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றோடு என்னை விடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் கைகள் உயர்த்தி சொல்வோமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஹalleluya. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, 2008 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி அன்னை மரியாள் பெருந்துரையால் ஒரு அற்புத நீரூற்று இந்த நாகமங்கலத்தில் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு 18 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. நாம் எல்லோரும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தின் ஆண்டு விழாவின் நொவேனா திருப்பில் நாம் பங்கு கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக 2008 ஆண்டு முதல் இன்று வரை 18 ஆண்டுகளாக நிறைய ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் அன்னை மரியாள் பெருந்துரையால் நமக்கு எல்லோருக்கும் கிடைத்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து அந்த தேரை மந்திரித்தது ரெவரண்ட் ஃபாதர் சக்கரியாஸ்.
குருவானவர் டிவைன் நகர் ஒசூர் பங்கில் பங்கு தந்தையாக படிப்பிருந்த குருவானவர் இன்று இங்கு வந்து நமக்காக திருப்பில் ஒப்புக்கொடுத்த குருவானவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரின் கரங்களை சிந்தோடு தட்டி அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். I invite Father Philip to honor our Father Zacharias for this feast day. அன்பார்ந்தவர்களே, இந்த நமக்காக ஜெபக்கூட்டம் நடத்தி நல்கருடைய ஆராதனை நடப்பவர் அவர் ஃபாதர் மில்டன் MMI, அசிஸ்டன்ட் பாரிஷ் பிரீஸ்ட் ஆஃப் அவர் லேடி ஆஃப் விக்டரி சர்ச் KGF. அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தையான அவர்களுக்கு நம்முடைய கரங்களை சுத்தோடு இவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். I invite Father Philip to honor with Ponnada. அன்பார்ந்தவர்களே, இந்த நமக்காக கொயர் குரூப் வந்திருக்கிறது. டிவைன் நகர் பங்கிலிருந்து வந்திருக்கின்ற 30ஓളം மக்கள் இங்கே இருக்கிறார்கள். மிக அழகாக நமக்காக பாடலை பாடி நம்மை சொர்வோன்முகமாக மாற்றிய அந்த டிவைன் நகர் பங்கிலிருந்த எல்லா கொயர் மெம்பர்ஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் கரங்களை சுத்தோடு தட்டி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். My dear brothers and sisters, tomorrow is our annual feast, and tomorrow morning timetable will be like this: 10:30 a.m. car procession, followed by 11:30 Holy Mass in Tamil language by Reverend Dr. Lawrence Pies, Dharmaburi Diocese Bishop. After that, there will be adoration and Eucharist procession. And I request all of you to be present for the feast tomorrow. அன்னைபரியால் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. May Mother Mary of Nagamagalam bless all of you. Thank you. நன்றி. பிரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். நிறைய பேர் இன்னைக்கு ஃபீஸ்ட்னு நினச்சி வந்திருப்பீங்க. காரணம், கேலண்டரில் டேட் இன்னைக்கு தான் இருந்தது. ஆனால் எங்களுடைய டைசஸ் பிஷப்க்கு நிறைய சர்ச்சில் ப்ரோக்ராம் இருந்ததுனால நாளைக்கு லூர்து மாதா ஃபீஸ்ட் இங்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. பாடுவோம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. பிரியமான சகோதர சகோதரர்களே, இயேசுவின் ரத்தத்திலே அன்பு உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே அன்பு உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே இரக்கம் உண்டு. இயேசுவின் ரத்தத்திலே ஆறுதல் உண்டு. இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் ஆறுதலையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வல்லமையான நேரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆம், யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருக்குது, மாற்றமே இல்லை, ஒரு மாற்றமே இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ನಿನ್ನ ಕೂಡ ನಡೆದು ಬಾಳುವೆಂಬಾಸೆ ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲೇ ಸಾಗಿಸನ್ನ. ನಿನ್ನ ಕೂಡ ನಡೆದು ಬಾಳುವೆಂಬಾಸೆ ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲೇ ಸಾಗಿಸನ್ನ. ರಕ್ಷಕ ಕಾಪಾಡು, ರಕ್ಷಕ ಕಾಪಾಡು. இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா
துணை சேர்ப்பாயே. ஆராத மனப்புண்ணை ஆற்றிடுவான், அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவான். ஆராத மனப்புண்ணை ஆற்றிடுவான், அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவான். மாறாத கொடுமை நீங்காத வறுமை, மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவார். தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பகவினை தீர்ப்பான், பதமுனை சேர்ப்பான், நிதம் துணை சேர்ப்பாயே. நாகமங்கலம் லூர்து மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின தாயே, நமக்காக பிரார்த்திசு. கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல் உன் கதையே. கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல் உன் கதையே. வெள்ளம் போலருள் கருணை பாய்ந்திட, வெள்ளம் போலருள் கருணை பாய்ந்திட, தேனூரும் வாழ்வு கண்டிடுவார். தேனூரும் வாழ்வு கண்டிடுவார். இடைவிடா சகாயமாதா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இணையில்லா தேவமாதா, பகவினை தீர்ப்பான், பதமுனை சேர்ப்பான், நிதம் துணை சேர்ப்பாயே. நிதம் துணை சேர்ப்பாயே.